ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய நட்சத்திர சீரீஸினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் பற்றி பேச போகிறோம். எப்பவும் போல் அதை பற்றின புராண கதைகளோட விளக்கம் கொடுக்கறதுக்கு லாவண்யா மேடம் இங்கே இருக்காங்க. நான் சாந்தனி. இதில் வர சந்தேகம் எல்லாத்தையும் கேட்டு நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். திருவாதிரை நட்சத்திரத்தோட சின்னம் கண்ணீர் துளி. அந்த சிவனோட கண்ணீர் துளி தான் இங்கே ருத்ராட்சமாக வந்தது இல்லைங்களா? ஸோ அதுதான் இதோட சின்னம். இதோட மரம் செங்காலி மரம், அப்படி இல்லைன்னா தேக்கு மரம். ஓகே. இந்த நட்சத்திரத்தோட தெய்வம் சிவபெருமான். இதோட தேவதை சிவனின் ஒரு வடிவமான ருத்ர வடிவம். இப்போ நம்ம பிரஜாபதி இந்த உலகத்தை உருவாக்குனார் இல்லையா, பிரம்மா உருவாக்குனார் இல்லைங்களா, அதுலேருந்து அவரோட மகனாக வந்தவர் தான் தக்ஷன். அப்போ தக்ஷனும் அதித்தியும் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய குழந்தைகளை உருவாக்குறாங்க. அதில் அவங்க உருவாக்குன முதல் 12 குழந்தைகள் ஆதித்யர்கள்ங்கிற பேர். அவங்க வானுலகத்தை ஆள்பவர்கள். அப்போ அதுக்கப்புறமா 11 ருத்ரர்களை உருவாக்குறாங்க. அவங்க என்னென்னா வளிமண்டலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அட்மாஸ்பரிக் காட்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க வளிமண்டலத்தை ஆள்கின்ற கடவுள்கள். அப்புறம் 8 வசுக்களை பிறக்கிறாங்க, அவங்க பூமியை ஆள்கின்றவர்கள். இப்படி புராணம் சொல்லுது. அப்போ இந்த ருத்ரர்கள்ங்கிறவங்களே நம்ம வளிமண்டலத்தை ஆள்கின்றவர்கள். அப்போது இதோட சிம்பலே இன்னொரு சிம்பல் பார்த்தீங்கன்னா இடியும் மின்னலும். அப்போது ருத்ரர்கள்னாவே அதிகப்படியான தன்மைன்னு நம்ம பேசுகிறோம். அப்போது இது அதிகப்படியான, அப்போது இடினாவே பெரும் சத்தம் இல்லைங்களா, அது மாதிரி மின்னல் அப்படிங்கும்போது பெரும் ஒளி இல்லைங்களா. ஸோ அது மாதிரி அதிகப்படியான இதெல்லாம் ருத்ர தன்மை கொண்டதாக நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நம்ம பார்த்தோம் பிரம்மனோட ஒரு தலை கொய்யப்பட்டது அப்படின்னு. அப்போது இந்த தலையை கொய்யப்பட்டதை அந்த தவறை சரி செய்யறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தக்ஷன் இருக்கார் இல்லைங்களா, அதுக்கு ஒரு யாகம் நடத்துகிறாங்க. அந்த தலையை திருப்பி ரீகெயின் பண்ணுறதுக்காக ஒரு யாகம் பண்ணுறாங்க. இதைய கொய்தது ருத்ரத்தன்மை கொண்ட சிவனாக இருந்ததுனால அவருக்கான அவிர்பாகத்தை தவிர்த்துறாங்க. அப்போ அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்போ இதை கேள்விப்பட்ட சதி அங்கே பெரிய போராட்டம்லாம் நடத்தி, ஆனால் அவங்க தீயில விழுந்து எரிஞ்சிடுறாங்க. இதை சிவன் பார்க்குறார். சிவன் என்ன இதில் சிவன் பெருங்கோபம் அடைகிறாரு, தன்னோட மனைவி இறந்து போனதை கேள்விப்பட்டு. அதனால் என்ன பண்ணுறாருனா, இந்த உலகத்தையே அழிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறார். அப்போது அந்த முயற்சியில் ஈடுபட்டு எல்லா தேவர்களும் அவர் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் போற்றி பாடி அவரை சாந்தப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இந்த ருத்ர தாண்டவம் ஆடுறாரு இல்லைங்களா, அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்தில் எல்லாமே சீர்குலைஞ்சு போகுது. பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்கள்லாம் ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் வேறு வழிகளில் போயிடுது. காற்று மண்டலம் அப்படியே நின்றுடுது. எந்த அசைவுமே இந்த உலகத்தில் இல்லாமல் இதை பார்த்து பயந்து போகிறாங்க விஸ்வதேவர்கள். அவங்க அப்புறம் போயிட்டு அவர்கிட்ட பாடி அவரோட நல்ல குணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, நீங்கள் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை சாந்தப்படுத்துகிறார். அப்புறம் இந்த இடம் என்னென்னா ருத்ரத்தன்மை ஆடி அடங்கிய இடம். ஸோ அதுதான் ஆருத்ரா அப்படின்னு சொல்கிறோம். ருத்ரம் ஆருத்ரமாக மாறிய இடம். அதனால தான் ருத்ரம் அப்படின்னா ஒரு உக்கிரத்தன்மை உள்ளது. ஆருத்ரானா அதுக்கு எதிரானது, அல்லது அது அடங்கின கொஞ்சம் சாதுவான மட்டுப்படுத்தப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் இப்போ இந்த ருத்ராங்கிற இடங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி சாரோஃபுல்லாக இருந்தாலும் ஆருத்ரா அப்படிங்கிறது அது ஆனந்தமான கண்ணீராகவும் சொல்கிறீங்க. ஆமாங்க. இதனால இந்த ஒற்றை துளின்னு சொல்கிறோம் இல்லையா, சிவனோட ஒற்றை துளி கண்ணீர் துளின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது ஒரு ஆரம்பத்தில் துக்கமான கண்ணீராக இருந்தாலும் முடிவுற இடத்துல இது ஆனந்த கண்ணீராகவும் மாறும். கரெக்ட். அப்புறம் இப்போது இவர் சதியை பிரிஞ்சு அந்த சாரோஃபுல் ஈவெண்ட்ஸ் நடக்குது இல்லையா, அதனால என்ன ஆகும்னா இந்த நட்சத்திரத்துக்கு பேரே துக்கமான நட்சத்திரமாகவும் பேசப்படுது. ஆனால் அது ஆரம்பத்தில் தானே தவிர அது அப்படியே முழுதியில் அது ஆனந்தத்தை தான் சொல்ல போகுது அப்படின்றது. ஆமாங்க. அப்புறம் இந்த நட்சத்திரத்தில் இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா,
இவங்க வந்து எப்போவுமே நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, ஒரு டம்ளரில் பாதி தண்ணி இருக்குன்னா ஹாஃப் ஃபுல் ஹாஃப் எம்டின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வெளிப்பார்வைக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து எங்கிட்ட பாதி இல்லைங்கிறத பார்க்குற மாதிரியான தன்மை இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏன் உங்ககிட்ட பாதி இருக்குல்ல, அதை பார்க்கலாம்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இவங்களுக்கு வந்து தன்மையே சிவம்ங்கிற தன்மையே வந்துட்டு பாதி தோன்ற மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த இல்லாத தன்மையை வந்துட்டு தான் மோர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதுதான் ருத்ரனோட தன்மையே. அப்போ இல்லாமல் போவது தான் அவரோட தன்மை. அப்போ அந்த எம்டினஸ் இவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒரு எம்டினஸ் இருக்கும்னு பார்ப்போம். ஆனால் அந்த எம்டினஸ் தான் இவங்களை வந்து அந்த கடைசி ஆனந்தத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அப்போது இவங்க வந்து அதனாலேயே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தோடையும் சுற்றி வாழ்ந்தா கூட தன்னை வந்து அவங்க செக்லூட் பண்ணிக்கவே பார்ப்பாங்க, தனிமை விரும்பியாங்க. அப்போது தனிமை விரும்பியாகவும் இருப்பாங்க. தனிமையில் தான் இவங்க நிறைய முன்னேறவும் செய்வாங்க. அதனால இப்போ உங்கள் வீட்டில் யாராவது திருவாதிரை நட்சத்திரம் இருக்காங்கன்னா, அவங்க ஏன் தனிச்சிருக்காங்க, எப்போ பார்த்தாலும் ஏன் தனியாக இருக்காங்கங்கிறத பற்றி நீங்கள் யோசனை பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கான ப்ராக்ரஸே வந்துட்டு அந்த தனிமையிலிருந்து தான் கிடைக்கும். இது வந்து இந்த நட்சத்திரத்தோட ஒரு தன்மை. இப்போ அந்த 11 ருத்ரர்கள் அப்படி ஒன்று சொன்னீங்கல்ல, அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது இவங்க வந்து சிவனுடைய அம்சம் அப்படி சொல்லிட்டு 11 ருத்ரர்கள் அப்படி சொன்னாங்க இல்லைங்களா. இப்போ ருத்ரத்தன்மை அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம பிரபஞ்சம் வந்து உருவாகுது, அப்புறம் அழியுது. இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, எப்போவுமே நடந்துகிட்டே இருக்குது. நம்ம பேசுகிற இந்த மொமெண்ட்டில் கூட ஒரு ஸ்டார் உருவாகுது, ஒரு ஸ்டார் அழியுது. இதில் வந்து இது எல்லாமே பிரபஞ்சம் வந்து முழுக்க நம்ம பார்க்குற அத்தனையுமாவே இருக்கிறது வந்து சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவத்தினுடைய ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டுக்கு தான் வந்து சிவம்னு பேர். அதில் பல ஃப்ரீக்வன்சியில் பல வேவ் லென்த்தில் பல சக்திகள் உருவாகி வருது. அந்த ஒரு ஒளியாகட்டும் அல்லது ஒளியாகட்டும் ரெண்டுமே வந்து பல வேவ் லென்த்தோடு இருக்குது. இதில் வந்து நம்ம பூமிக்கு ஒவ்வாமல் இருக்கக்கூடிய லைட் ஃபோர்ஸ் அல்லது எனி கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், நம்ம அதெல்லாம் வந்து அசுர சக்திகள் அப்படி சொல்கிறோம். இப்போ அதுலேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி, லைக் எக்ஸ்ரே மாதிரியான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா, அந்த ரேன்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஆற்றல் நமக்கு பயன்படக்கூடியதாக கூட நம்ம மாற்ற முடியும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பூமிக்கு பயன் தரக்கூடிய ஒரு சக்தி. அது வந்து உக்கிரமான சக்தியாக இருந்தாலும் ஒரு விதத்தில் பயன் அளிக்கக்கூடியது. இப்போது அதுவே நேரடியாக எக்ஸ்ரே நம்ம மேலே கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பட்டுச்சுன்னா அது அசுர சக்தி தான். அது நம்மளால் சர்வைவ் ஆக முடியாது. இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இதே மாதிரி இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்காக உருவாகக்கூடிய சக்திகள், பாதுகாக்க முடியாத சக்திகள் அப்படி இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம குறிப்பிட்ட இந்த கதையில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சிவனுக்கு கோபம் வந்ததுனால தன்னுடைய ருத்ரன்கிற ஃபார்மேட்டை எடுத்து அவர் வந்து இது எல்லாத்தையும் அழித்து மறுபடியும் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு போகிறார். இந்த மாதிரி 11 ருத்ரர்கள் உருவாக்குறாங்க அப்படின்னா, இது 11 விதமான காலகட்டங்களில் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் இது உருவாகி அழிஞ்சு இப்படி இருக்குது. இப்போ இந்த கதையில் வரக்கூடிய ருத்ரன் அழிக்கிறார் அப்படின்னா, இந்த பீரியடில் ஒரு குறிப்பிட்ட பாகத்தில் ஒரு அழிவு உருவாகுது. இது வெறுமனே நம்ம பூமியாகவும் இருக்கலாம், அல்லது பூமி சார்ந்து இருக்கக்கூடிய சில பல மண்டலங்களாகவும் இருக்கலாம். இதுக்கு நம்ம சரியான விளக்கம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதனுடைய அர்த்தம் வந்து இதுதான். அப்படி யாரும் மனிதர்களோ அல்லது கடவுள்களோ தனிப்பட்ட முறையில் இருந்து இதை அழிக்கிறது அது பண்ணுறதெல்லாம் பண்ணலை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இது. ஸோ ருத்ரன் அப்படிங்கிறது சிவம் அப்படின்ற பிரபஞ்சத்தினுடைய பல அம்சங்கள். நம்மளோட காலகட்டத்தில், நமக்கு தெரிஞ்ச காலகட்டத்தில், உணரக்கூடிய காலகட்டத்தில் 11 ருத்ரர்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதாவது இந்த காலபுருஷ சக்கரத்தில் வந்து மொத்தம் 11 ருத்ரர்கள் வர்றதாக சொல்கிறாங்க. அந்த 11 ருத்ரர்களில் இப்போ நம்ம நட்சத்திரங்கள் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ தான் முதல் ருத்ரரை வந்து பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு அழிவு நடக்குது அப்படின்னு. இந்த அழிவு அப்படின்றது வந்து ஆரம்பத்தில் கடினமானதாக இருந்தாலும் இது அடுத்த ஒரு ஆரம்பத்துக்கான ஒரு 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 டிரான்சிஷன்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு இடத்துல இங்கே அழிஞ்சு ஒரு புதிய ஆரம்பம் துவங்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் இந்த
திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது. அதனால தான் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, அது சந்திரன் இருந்தாலும் சரி இல்லை வேறு கிரகங்கள் இருந்தாலும் சரி, அதில் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதுவும் அவங்களுடைய தனிமையின் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நல்லபடியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க சாந்தினி. ஓகே, இப்போ இன்னொரு இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் திருவாதிரை பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த ருத்ரன் இருக்கார் இல்லைங்களா, இவர் எப்படிப்பட்ட ருத்ரன்னா காடு மலை மேடுகளில் சுற்றிட்டு இருந்தார். அப்போது அவருக்கு மருத்துவ குணம் மேலோங்கி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, காடு மலையில் சுற்றும் போது நிறைய மூலிகைகளோட ஞானத்தை எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த மூலிகைக்கு எந்த நோவுக்கு எந்த மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு அத்துப்படியாக தெரியும். ஸோ அதனால் எப்போவுமே அவர் அவரோட ஒரு பையில் எல்லா விதமான மூலிகைகளும் ரெடிமேடாக வச்சுருப்பாரு. ஸோ எந்த நோவு யாரை பார்க்குறாரோ அவங்க எல்லாத்துக்குமே சிகிச்சை கொடுக்கறதுக்கான ஒரு இது இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ளார ஒரு மருத்துவ குணமும், இந்த நட்சத்திரத்தில் கோள்கள் இருந்தால் நேயர்களுக்கு மருத்துவ குணமும் மேலோங்கி இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிற ஒருத்தவங்க இது மசில்ஸு இந்த பற்றி லைக் பாடி அனாட்டமி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபிசியோதெரபிஸ்டாக அவங்க இருக்காங்க. வாவ். ஆமாம், அந்த அனாட்டமி இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேயர்கள் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் கோள்கள் இருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே சேர்றதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம்.